ஒரு நிமிஷம் கேளுங்க. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு பல பேர் வாழ்த்திருக்காங்க நமக்கு இல்லையா? 16ன்னா என்ன 16 குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது தவறுங்க. 16 விதமான வாழ்த்துக்கள் அதுல சொல்றாங்க. அது என்னன்னு வரிசைப்படுத்துறேன். நீங்க அத கேட்டுக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPAVIBES. நம்பர் 1 கரையாத கல்வி. எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க வேலைக்கு போனாலும் தொழில் சார்ந்த படிப்பு படிக்கணும். குறையாத வயது. கபடு இல்லாத நட்பு. அது ஸ்கூல் பீரியட்ல இருக்கிற நட்பு தாங்க நட்பாவே இருந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அலுவலகத்திலேயே நட்புகள் வரதில்ல. அது ஆழமா இருக்கிறது இல்ல. அதை உங்கள்ட்ட விட்டுறேன் நானு. ஸோ இது 3. 4 குன்றாத வளமும். 5 குன்றாத இளமையும். 6 கழுப்பினி இல்லாத உடம்பு. அப்படின்னா வியாதிகள் வராத ஒரு உடல், ஆரோக்கியமா இருக்கிற ஒரு உடல். 7 சலிக்காத மனம். ச்சே என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம எப்பயுமே உற்சாகமா குழந்தைகள் மாதிரியே இருக்கிற ஒரு மனம். 8வது அன்பகலாத மனைவி. மனைவி கல்யாணம் ஆயிருக்கல உங்களுக்குன்னா சிஸ்டர்ஸ் கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அதை மாதிரி அன்பு அகலாத மனைவி. 9வது தவறாத சந்தானமும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட இருக்கிற அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது தவறாம உங்கள்கிட்டயே நிலைச்சு நிற்கிறது. 10வது தாழாத கீர்த்தியும். உங்களோட புகழ் எப்பவுமே, கீர்த்தினா புகழ், அது எப்பவுமே மேலோங்கி போயிட்டே இருக்கணும், கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறது. 11வது மாறாத வார்த்தையும். எப்பயுமே நீங்க சொன்ன சொல் அப்படிங்கிறது நீங்க கொடுத்த ப்ராமிஸா இருக்கிறதுனால அதை மாறாம பார்த்துக்கிறது. 12 தடைகள் வராத கொடை. எப்பயுமே நீங்க நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சத நீங்க ஈகை, அதாவது கொடை, அதாவது பிறருக்கு தேவையானது கொடுக்கணுங்கிறது. 13வது தொலையாத நிதியம். நிதியம்ங்கிறது என்னன்னா உங்க ஃபியூச்சருக்கு தேவையான சேமிப்பு, அது எப்பயுமே நிலைச்சிருக்கணும், அதுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. 14 கோணாத கோலும். அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கிற அரசர், அதாவது இப்போ சீஃப் மினிஸ்டர் இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர், அவங்க எப்பவுமே நேர்மையா இருக்கிறது, இதுக்கான வாழ்த்து. 15வது துன்பம் இல்லாத வாழ்வு. எப்போ துன்பம் வரலாம், வராமல் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, ஆனால் அது எப்படி வந்து கழுகு மாதிரி மேகத்தை தாண்டி மேலே போகிறதுக்கான சக்தி உங்களுக்கு. கடைசியா மிகுந்த இறையாண்மை. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. இன்னொரு தடவை கேளுங்க, அந்த 16ஐயும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.